ஆனந்தி, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர? என்ன ஆச்சு இப்போ? உங்க புள்ள எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க தெரியுமா? நீ யார சொல்ற ஆனந்தி? வேலனை சொல்றியா இல்ல வேணிய சொல்றியா? யாருன்னு தெளிவா சொல்லிட்டு விஷயத்த சொல்லு. அண்ணனை தான்ப்பா சொல்றேன். போட்டி நடந்துட்டு இருக்கும் போது யாரோ 4-5 பேரு வள்ளிய கடத்திட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அண்ணன் அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு துப்பாக்கி குண்ட நெஞ்சில வாங்கிருக்கு. ஏய், என்னடி சொல்ற? துப்பாக்கி குண்ட நெஞ்சில வாங்கிருக்கானா? ஐயோ கடவுளே, என்னடி ஆச்சு அவனுக்கு? எங்கடி இருக்காப்ப அவன்? ஏய் ஆனந்தி, என்னம்மா சொல்ற? இப்ப எந்த ஹாஸ்பிடல்ல வச்சிருக்காங்க அவனை? மாப்ள வேலு, வேலு, உனக்கு ஒண்ணு இல்ல வேலு? கொஞ்ச நேரத்துல எனக்கு உசிரே போயிடுச்சு. ஆனந்தி வர உனக்கு ஏதோ குண்டடி பட்டுடுச்சுன்னு சொல்லி எங்க எல்லாருமே பயமுறுத்திட்டான். வேலு, என்னப்பா நடந்துச்சு? ஆனந்தி என்னடானா உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லுது, நீ என்னடானா இப்படி வந்து நிக்கிற? அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. போட்டி நடக்கும்போது உனக்கு அடிபட்டது உண்மையா இல்லையா? ஆஹா, வள்ளி மேடம் எல்லாத்தையுமே ஆனந்த் கிட்ட சொல்லிட்டாங்க போலயே. இப்ப என்னத்த சொல்லி எல்லாரையும் சமாளிக்கிறது? அண்ணன் பேசாதுப்பா. என்ன நடந்துச்சுன்னு முழுசா நான் சொல்றேன். யாரும் அசையக்கூடாது. அசைஞ்சிங்க போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. எங்களுக்கு தேவை இந்த பொண்ணு மட்டும்தான். மேடம், மேடம் சொன்னா கேளுங்க மேடம், தயவு செஞ்சு போங்க மேடம். வேலு, வேலு என்னாச்சு? வேலு, வேலு எந்திரி. வேலு, வேலு. தம்பி, ரப்பர் குண்டெல்லாம் பட்டா ஒண்ணு ஆகாதுப்பா. இந்த போட்டியில வேலன் தான் ஜெயிச்சான். யோ மாப்ள, என்ன ஆளியா நீ? கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணுக்காக நீ ஏன் உயிர் விட போன? யோ, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்களெல்லாம் யாரையா பாத்துக்கிறது? ஏன்பா வேலு, இந்த குடும்பத்தோட தூணே நீதானப்பா. எதுக்குப்பா இப்படி நீ விபரீதமா முடிவெடுக்கிற? ஏதோ எல்லாம் செட்டப்பா இருந்ததுனால நல்லதா போச்சு, இல்லனா உயிருக்கே ஆபத்தா போயிருக்குமே. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. டேய் வேலு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவளுக்காக இப்படி போய் குறுக்க வந்திருக்கியே. ஆனா கடைசியில இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு பெத்தவங்க முகத்துல கரிய பூச்சிட்டு போயிடுறாளுங்க. இதுக்குதான் காலகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தணும்னு சொல்றது. இல்லனா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லவே முடியாதுல்ல. இப்ப யார சொல்லிட்டு இருக்க? ஏய், நான் பொதுவாதான் சொன்னேன். உனக்கே இப்ப கோவம் வருது? குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்கா என்ன? ஏங்கா உன்னை படிக்க வைக்காம என்ன மட்டும் படிக்க வைக்கிறாங்களேங்கிற ஆதங்கத்துல பேசுறியா? உனக்கு நான் காலேஜ் போறது பிடிக்கல அதானே? என்ன காலேஜ் போக விடாம பாதியிலே நிறுத்தி எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அம்மா தாயே, நான் எந்த எண்ணத்திலையும் பேசல. நீ அதான் இப்ப சம்மந்தமே இல்லாம உன்னை தொடர்பு படுத்தி பேசுற. ஏமா வேணி, இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? ஆனந்தி நம்ம வீட்டு பொண்ணுமா, அவ என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டா. ஏன் பேச்சு இப்படி பண்ற? வெளியில உள்ளதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பேசி இப்ப நம்ம பிள்ளைங்களுக்குள்ளேயே மனஸ்தாபம் ஆகுது பாத்தியா? நல்ல வேலை இந்த நேரத்துல வேலு இல்ல. அவன் மட்டும் இருந்திருந்தா இன்னும் சங்கடப்பட்டிருப்பான். எதுக்கு இப்படியெல்லாம் நீ பண்ற? இது பாரு பேச்சு, ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எப்படியோ, ஆனா நம்ம பொண்ணு அப்படி இருக்காது. அது என்னைக்கும் நம்மளை தலகுனிய வைக்காது. அம்மாடி செல்லம், ஆனந்தி மா, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. நடந்தது எதை பத்தியும் யோசிக்காம காலேஜுக்கு போய் நல்லபடியா படிக்கணும், சரியா? வேணி, நீயும் தங்கச்சி பேசின எதையும் மனசுல வச்சுக்காம போய் வேலையை பாரு. போ பேச்சு, நீ போய் வேலையை பாரு. அப்பாவும் அம்மாவும் லவ் மேட்டர்ல இவ்ளோ சென்சிட்டிவா இருக்காங்களே. நாளைக்கு நான் கார்த்தியை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா
ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஊர்ல யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கே இவ்ளோ கொந்தளிக்கிறவங்க என்னோட லவ் எப்படி ஏத்துக்க போறாங்க? கடவுளே, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே. ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. என்ன, ரெண்டு பேரோட முகமும் சரியே இல்லையே. பா, ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. புடவை கட்டிக்கிட்டு ரெடியா இரு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்களா? யாரு கேட்டுமா நீ வர சொன்ன? யாரடி கேட்கணும்? இங்க பாரு, சும்மா வீம்பு பண்ணாம சொல்றத கேட்டு நடந்துக்க. பா, என்னப்பா இதெல்லாம்? மடி, எனக்கு எதுவும் தெரியாதுமா. எல்லாம் உங்க அம்மாவோட ஏற்பாடுதாம்மா. எதுவா இருந்தாலும் நீ அவகிட்டயே பேசிக்கூடா, என்ன கோச்சுக்காத. ஏங்க, நீங்க என்னங்க இப்படி பயப்படுறீங்க? நாம சொல்றத இவ கேட்டுதான் ஆகணும். இங்க பாருங்க, என் மனசுல என்ன இருக்குன்னு உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும்ல. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? குழந்தைங்க பாக்குற எல்லாத்தையும் தான் ஆசைப்படும். அதுக்காக அது கேக்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட முடியுமா? எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்துதான் வாங்கி கொடுக்கணும். மா, நான் ஒன்னும் குழந்தை இல்ல. எது வேண்டாம் வேணும்னு முடிவெடுத்துக்க எனக்கு தெரியும். அடிச்சனா பாரு. ஏய், உங்க அப்பாவே என்ன மீறி எதுவும் சொன்னதில்ல. நீ என்னடானா என்னைய எதிர்த்து பேசுற? ஒழுங்க மரியாதையா புடவைய கட்டிக்கிட்டு ரெடி ஆகுற. இல்லன்னு வெயி, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. மாடி, உங்க அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சது தானே. அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தான் எப்பவும் நிப்பா. அம்மாடி, புரிஞ்சு நடந்துக்கூடா, செல்லம்ல.